இந்த லேப்டாப் திட்டம் வந்து தேர்தலை மனசில் வச்சு தான் கொடுக்குறீங்க. அடுத்த தலைமுறைக்கான தரமான கல்வி, தரமான உணவு, தரமான வாழ்க்கை, தரமான நல்ல பாதுகாப்பு இதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புக்காக தான் நம்ம போடுறோம். இதில் ஒரு பெரும்பங்கை அரசே எடுத்துக்கொள்கிறதுன்னும் போது இது கிட்டத்தட்ட ஐரோப்பிய மாடல். கிட்டத்தட்ட 3ஆம் உலக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு மாநிலம் இதை செயல்படுது. எடப்பாடி பழனிசாமி என்ன விமர்சனம் சொல்றாருன்னா, இப்போ நீங்க சொன்ன திட்டங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வர பார்த்து பெரிய தடியடி நடத்தி, மாணவர்கள் மீது தடியடி நடத்தி, அவர்களை கைது பண்ணி, அவர்களை அப்புறப்படுத்தி, இவ்வளவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் நடந்தது. லேப்டாப் கேட்டு ஏன் கொடுக்கல? அந்த திட்டத்தை செல்வி ஜெயலலிதா தொடங்கினார். அவர் இருந்தவரை நடத்தி வந்தார். இவர் வந்தவன் எடப்பாடி பழனிசாமி வந்தவன் அது நிறுத்தப்பட்டு விட்டது. தலைவர் அந்த திட்டத்தை தாலிக்கு தங்கம் ரிவ்யூ பண்ணுறாரு. அதனுடைய பலன்கள் முழுமையாக தேவைப்படுற எல்லாருக்கும் போய் சேரல. தலைவர் அதை ரீடிசைன் பண்ணுறாரு, புதுமை பெண் திட்டமாக மாற்றுறாரு. தாலிக்கு தங்கம் வாங்கினவங்க எத்தனை ஆயிரம் பேர்? புதுமை பெண் திட்டத்தில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பெண்கள். எஸ்கேபி கருணா ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் மாநில பொறியாளர் செயலாளர், திமுக செய்தி தொடர்பாளர் திரு எஸ்கேபி கருணா இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இது என்னோட சேனல் தான், அதனால என்னை வரவேற்கிறீங்க, ரொம்ப நன்றி. சார், தமிழ்நாடு அரசு இப்போ 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு நேற்று லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. இந்த லேப்டாப் திட்டம் வந்து தேர்தலை மனசில் வச்சு தான் கொடுக்குறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. முதல் கட்டமாக இந்த லேப்டாப் திட்டம் என்ன, இது ஏன் இப்போதைக்கு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன சார்? அரசியல் கட்சிகள் எந்த திட்டத்தை போட்டாலும் அது தேர்தலை மனசில் வைத்து தான் போடுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து யதார்த்தமும் கூட. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. அப்போ ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப இயல்பு தான். அதனால் திட்டங்கள் வந்து எந்த கட்சி தேர்தலை மனதில் இல்லாமல் ஒரு திட்டத்தை இயக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் எதிர்கால தலைமுறைக்கு, நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு வழியில் எதிர்கால தலைமுறையை தொடணும். உதாரணத்துக்கு முட்டை கொடுக்குறோம். சத்துணவுன்னு ஒரு திட்டம் இருந்தது தமிழ்நாட்டில். அதில் வந்து பகல் நேரத்தில் மக்களுக்கு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அது வெவ்வேறு இடத்துல வந்து நீதி கட்சி ஆரம்பித்து காமராஜர் கொண்டு வந்து, அப்புறம் இப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதை விரிவுபடுத்தி ஒரு சத்துணவு திட்டம்னு ஒன்று இருந்தது. ஆனால் சத்துணவு திட்டம்ன்ற பெயர் இருந்தது, ஆனால் உணவில் சத்து இருந்ததா? இது கேள்வி. இப்போது கலைஞர் வந்து முதலமைச்சராக மாறும்போது அந்த திட்டத்தின் மீது எந்த வெறுப்பும் இல்லை. அது எதிர்கட்சி தானே தொடங்கின திட்டம். நீண்ட நாள் கழித்து முதல்வர் ஆகிறார். பெரிய கேப்புக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருது. அப்போ அந்த திட்டத்தின் மீது எந்த வெறுப்பு தலைவர் காட்டல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா, அந்த உண்மையிலேயே சத்துணவு உள்ள சத்தான திட்டமாக மாற்றினார். எஃகு கொடுக்குறாரு. இப்போது எப்போவோ கிட்டத்தட்ட 30-20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் முன்பு இந்த திட்டம் ஆரம்பிச்சது. ஒரு வேளை, ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் முட்டை கொடுக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி வாரத்தின் எல்லா நாளும் முட்டை கொடுக்குற அளவுக்கு அந்த திட்டம் இதுவாயிருக்கு. இப்போ இதோட பலன் என்னென்னா, இப்போது தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், தமிழ்நாட்டில் 8லேருந்து 10 வயசுக்குள்ளே, 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இந்த கேட்டகரி வச்சுருக்காங்க. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்தியாவிலேயே ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ அந்த திட்டம், ஒரு செயல்படுத்தக்கூடிய திட்டம் வந்து எதிர்கால தலைமுறைக்கு, நம்ம இப்போ ஒட்டுமொத்த சமூகமும் எதுக்காக இயங்குது? நம்ம எதுக்கு ராத்திரி பகலும் பல இடத்துல ஓடுறோம்? எல்லாமே நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான தரமான கல்வி, தரமான உணவு, தரமான வாழ்க்கை, தரமான நல்ல பாதுகாப்பு இதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புக்காக தான் நம்ம போடுறோம். இதில் ஒரு பெரும்பங்கை அரசே எடுத்துக்கொள்கிறதுன்னும் போது இது கிட்டத்தட்ட ஐரோப்பிய மாடல். ஐரோப்பாவில் தான் எல்லாம் வளர்ந்த நாடுகள், ரொம்ப பணக்கார நாடுகள். அந்த நாடுகள் தான் தன்னுடைய குடிமக்களுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாமே பார்த்து செய்வார்கள். அந்த ஒரு கிட்டத்தட்ட 3ஆம் உலக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு மாநிலம் இதை செயல்படுத்துது. அது போல தான் லேப்டாப் கொடுக்கக்கூடிய திட்டமாகட்டும், புத்தக பை கொடுக்கக்கூடிய திட்டமாகட்டும், மாணவர்களுக்கு இந்த வயதில் நம்ம வந்து படிக்க போனால், கல்லூரிக்கு படிக்க போனால் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக நம்ம வந்து தமிழ் புதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டமும் கொடுக்குறோம். எந்த மாநிலத்தில், எந்த நாட்டில் இதை கொடுக்குறாங்க? உலகத்தின் எந்த நாட்டிலையும் படிக்க போங்க, படிக்க வந்தால் மாதம் நான் உனக்கு பணம் தரேன். அது பணம் வந்து 1000 ஒரு பெரிய அளவில் பணமாக இல்லை. ஆனால் அந்த பணம் என்பது, அந்த 1000 ரூபாய் என்பது நீங்கள் வந்து படிக்க வர்றதுக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தொகை. இந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கிறத ஊக்குவிக்கிறோம்.
அதை போல் அதில் ஒரு இப்போ இது வந்து தேர்தலுக்கு பலன் இருக்காதான்னா இருக்கும் தான். ஆனால் இது யாருக்கு எதிர்காலத்தில் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி படிக்க வச்சு கல்லூரிக்கு அனுப்பி பல இடத்துல கல்லூரிகளை திறந்து பல இடத்துல கல்லூரிகளுடைய பல துறைகள்லாம் தொடங்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இதெல்லாம் பண்ண ஒர்க்கு தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமாக ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வியில் தமிழ்நாடு அதிகம். இப்போது இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண்கள் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு வரக்கூடிய விகிதம் எவ்வளோ வந்திருக்கு கூடியிருக்கு தெரியுங்களா? 38% கூடியிருக்கு. அப்போ இந்த ஒரு திட்டம் இல்லைன்னா 38% பெண்கள் கிட்டத்தட்ட வீட்டில் +2 நின்றுட்டு இருப்பாங்க. அவர்கள் +2 என்ன வயசு பிள்ளைங்களுக்கு? கிட்டத்தட்ட 17-18 வயசு. இப்போ இந்த 17-18 வயசில் அவங்க படிக்கவும் இல்லை, வீட்லேயும் இருக்காங்கன்னா அடுத்த கட்டமாக அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க? உடனடியாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னு. அப்போ சின்ன வயசில் ஒரு 18-19-20 வயசுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாததுக்குள்ளே நம்ம கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து இவர்கள் தீர்மானித்து விடுகிறார்கள். அது தப்போ சரியோ அது வேறு விஷயம். ஆனால் அந்த பெண்ணின் வயது ரொம்ப சின்ன வயது. நாம் என்ன பண்ணுறோன்னா அங்கேருந்து இந்த அரசு அவர்களை வந்து 1000 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக கல்லூரிக்கு அழைத்து வருகிறது. இப்போ கல்லூரிக்கு அழைத்து வந்தால் கல்லூரியில் ஒரு இளங்கலை படிப்பு ஒரு 3 ஆண்டுகள் படிக்கணும், ஒரு 22-23 வயது. இந்த 22-23 வயசில் ஒரு மெச்சூரிட்டி வருது. தன் வாழ்க்கையில் இனிமேல் தான் சம்பாதிக்கணுமா, தான் வேலைக்கு போகணுமா, இல்லை அப்பா அம்மா சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுமா, இந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த அவகாசத்தையும் இந்த திட்டம் கொடுக்குது. அப்போ ஒரு திட்டம் வந்து எந்த அரசு எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதற்கு தேர்தல் ஒரு நோக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணுன்றதுல திராவிட முன்னேற்ற கழகம், அது முக்கியமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒவ்வொரு திட்டத்தையும் அப்படித்தான் தீட்டி செயல்படுத்தி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன விமர்சனம் சொல்றாருன்னா, இப்போ நீங்க சொன்ன திட்டங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இவங்க வந்து பெயர் மாத்தி சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ லேப்டாப் வந்து நாங்க ஆட்சியில கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், இதை தான் இப்ப மாத்தி புதுமை பெண்ணு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. லேப்டாப் இவங்க 10 லட்சம் பேர் கொடுக்குறாங்க, நாங்க 92 லட்சம் பேர் கொடுத்தோம்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே வந்து லேப்டாப்பை வந்து முதல்ல வந்து இலவசமா மாணவர்களுக்கு கொடுக்குற அந்த திட்டத்தை ஆரம்பித்தது வந்து செல்வி ஜெயலலிதா அதிமுக ஆட்சி தான். அவர்கள் வந்து அவர்கள் கொடுத்த லேப்டாப்பு அவர் எந்த நோக்கத்துக்காக கொடுத்தார்கள் அப்படிலாம் நல்ல நோக்கத்தில் ரொம்ப பாசிட்டிவாகவே பார்ப்போம். நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு லேப்டாப் ஒரு அரசு கொடுக்குதுன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அந்த லேப்டாப்பை பயன்படுத்தி அந்த பிள்ளைங்க வந்து தன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அப்போ கல்லூரி மாணவர்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 52 லட்சம், ஏன்னா 3 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் கொடுத்தாங்க. அதை கொடுக்கும் பொழுது அந்த திட்டம் போய் சேருது. ஆனால் இவர் இப்போ விமர்சனம் பண்ணுறாரு இல்லைங்களா எடப்பாடி பழனிசாமி, இவர் ஆட்சியில் இவர் கொடுத்தாரா? அதிமுகன்ற கட்சி கொடுத்தது செல்வி ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்தாங்க. நான் அந்த லேப்டாப்போட தரம் இப்போ கொடுக்கக்கூடிய லேப்டாப் தரத்தை கம்பேர்லாம் பண்ணணும், அதெல்லாம் நான் பண்ணலை. நான் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறேன். இந்த திட்டத்தை முதலில் தொடங்கியது அதிமுக என்று சொல்லி கூட நான் சொல்கிறேன். ஆனால் அந்த திட்டம் 2019 இவர் முதலமைச்சர் ஆன பிறகு நிறுத்தப்பட்டது. ஏன் நிறுத்துனீங்க? நாங்கள் தானே கொடுத்தோம் அப்படின்னு இப்போ நீங்கள் கிளைம் பண்ணி, இப்போ நாம் கொடுக்கும்போது இது கிளைம் பண்ணுறீங்க இல்லையா கிரெடிட்டை, நீங்கள் ஏன் நிறுத்துனீங்க? 2019 20 கொடுக்கல, 2021 கொடுக்கல, நீங்கள் கொடுக்கல. உங்கள் ஆட்சியில் மாணவர்கள் லேப்டாப் கொடுக்கல, ஏன் எங்களுக்கு தேவைன்னு தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. இப்போ திமுக ஆட்சியில் போராட்டம் எங்கன்னா பண்ணாங்களா? தடியடிலாம் நடத்தி கைது, பெரிய தடியடி நடத்தி, மாணவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை கைது பண்ணி அவர்களை அப்புறப்படுத்தி இவ்வளவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் நடந்தது. லேப்டாப் கேட்டு ஏன் கொடுக்கல? நீங்கள் கொடுக்கல. நீங்கள் திட்டத்தை ஜெயலலிதா அம்மையார் ஆரம்பித்த திட்டத்தை நிறுத்தி விட்டீர்கள். இப்போது 4 ஆண்டு காலம் நிதி நிலையை சீராக்கி தொழிலை வளர்த்து வருமானத்தை பெருக்கி நம்மால் வந்து இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி இப்போது மீண்டும் அந்த லேப்டாப் திட்டத்தை தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு கையில் எடுக்கிறது. மிக தரமான ஒரு லேப்டாப்பை இப்போ கொடுக்குது. இப்போ 20 லட்சம் பேருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். முதல் கட்டமாக 10 லட்சம் பேருக்கு தராங்க. 10 லட்சம் பேருக்கு இப்போ முதல்வர் கொடுக்குறாரு. வெறுமே 10 லட்சம் பேர் கொடுக்குறது மட்டும் இல்லை, இந்த லேப்டாப்புக்குள்ளே வந்து இந்த ஏஐக்கான பெர்ப்ளெக்சிட்டி 6 மாதத்துக்கான ஃப்ரீ டெமோ இருக்குது. அது நம்ம இன்னும் கூட அதன் பிறகு கூட இந்த ஏஐயோடைய ஒரு சிறப்பான டூல்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக அந்த லேப்டாப்புக்கு நம்ம வழங்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எதிர்காலம் வந்து ஏஐ நோக்கி போகுது. அதை நோக்கி நம்மளுடைய அடுத்த தலைமுறையை தயார் பண்ண வேண்டிய பொறுப்பு கடமை நம்ம கல்வித்துறைக்கு இருக்கிறது. இது ஒன்று. லேப்டாப்புக்கு தாலிக்கு தங்கம்
உண்மையில் அவர் இதை பற்றி பேசலாமா? தாலிக்கு தங்கம் கொடுக்காமல் அவர் நிறுத்தி வச்சாங்க. அதுவும் 2019 நிறுத்தியாச்சு. அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்கிறது. மீண்டும் அது கல்வியோடு லிங்க் பண்ணப்பட்ட திட்டம் தான். கலைஞர் அவர்கள் 89, 90ல் 91ல் முதல்வராக இருக்கும்பொழுதுன்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் பெண்கள், ஏழை பெண்கள் திருமணத்திற்கு 5000 ரூபாய் நிதி உதவின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த ஏழை பெண்கள் திருமணத்துக்கு நேராக ஏழை பெண்கள் ஏழைன்னு விஏஓ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு திருமண வயது பத்திரிக்கை கொடுத்தவொன்னா 5000 ரூபாய் எடுத்து கொடுத்தல. அதற்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு தலைவர் கலைஞர். என்னென்னா 8வது முடித்திருக்க வேண்டும். அதில் காரணம் என்னென்னா, நீங்கள் 5000 ரூபாய் வேணும்னா பிள்ளை 8வது வரைக்குமாவது கொண்டு வா. நீ 6வது 7வதுலேயே நிறுத்திடாது. நம்ம இப்போ கட்ட பெரிய பழக்கம், நம்மளுடைய மரபுப்படியே நிறைய பழக்கம் இருக்குது. என்னென்னா, பெண்களை படிக்க வைக்கிறதுல வந்து ரொம்ப தயங்கி தான் நம்ம அனுப்புவாங்க. அதுலேயும் வீட்டு வேலைகள்லாம் அப்போ ரொம்ப அதிகம். கணவன் மனைவி 2 பேரும் வயல் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை பார்த்துக்கணும், கோழியை பார்த்துக்கணும், சமைச்சு வைக்கணும். அப்படின்னும்போது ஒரு 10-11 வயசுலேயே பிள்ளைங்க நிறுத்திடுவாங்க. பொம்பளை பிள்ளையை நிறுத்தி அதுக்கு பழக்குவாங்க. அவங்க அனுப்ப மாட்டாங்க. 8வது வரைக்கும்லாம் 6வது அதிகபட்சம். இப்போது இந்த ஒரு திட்டம் வந்து அவர்களை 8வது வரைக்கும் நகர்த்துச்சு. அப்படியே கலைஞர் 8வது 10வதாக மாற்றுறாரு. அப்போ அந்த அடுத்தது வந்து 5000 10,000ஆக மாறும்போது 8வது என்பது 10வதாக மாறுகிறது. இப்படி தள்ளிட்டு வராங்க. ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க? தங்கம் கொடுக்குது அரசு. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ தங்கமே எனக்கு தான் எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க தங்கம்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா மக்கள். அப்படின்னு தங்கத்தை கொடுக்கறதுக்கு தாலிக்கு தங்கம் 2 கிராமோ 3 கிராமோ அந்த ஒரு திட்டத்தை, தங்கம் கொடுக்குற திட்டத்தை தொடங்கினார். அது வழக்கம் போல் அது செலக்ட் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது என்றாலும் அந்த திட்டத்தை செல்வி ஜெயலலிதா தொடங்கினார். அவர் இருந்தவரை நடத்தி வந்தார். இவர் வந்தவொடனே எடப்பாடி பழனிசாமி வந்தவொடனே அது நிறுத்தப்பட்டு விட்டது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்த பிறகு தலைவர் அந்த திட்டத்தை தாலிக்கு தங்கம் ரிவ்யூ பண்ணுறாரு. ரிவ்யூ பண்ணும்போது அது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் அதோடைய பலன்கள் முழுமையாக தேவைப்படுற எல்லாருக்கும் போய் சேரல. நிறைய பிரேக் இருக்குது. யாரெல்லாம் பயனாளிகளை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே கட்சி பின்புலமாக ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட தான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது தலைவர் அதை ரீடிசைன் பண்ணுறாரு. புதுமை பெண் திட்டமாக மாற்றுகிறார். தாலிக்கு தங்கம் வாங்கினவங்க எத்தனை ஆயிரம் பேர்? புதுமை பெண் திட்டத்தில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பெண்கள், 8 லட்சம் ஆண்கள் அதுக்கப்புறம் நேரடியாக பயன்பெறுகிறார்கள். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து கிரெடிட் எடுத்துக்கிறத கூட நான் குறையாக சொல்ல மாட்டேன். நாங்கள் தான் லேப்டாப் கொடுத்தோம் அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்கிறத கூட குறையாக சொல்ல மாட்டேன். ஆனால் அது தேர்தலுக்கானதுன்னும் அவர் பெரிய ஒரு குற்றத்தை கண்டுபிடித்த மாதிரி அவர் சொல்கிறாருன்னா, நாம் கேட்க வேண்டியது, மக்கள் கேட்க வேண்டியது, நீங்கள் ஏன் அவ்வளோ நல்ல திட்டத்தை நிறுத்தினீர்கள்? இன்னும் சொல்லப்போனா இந்த தேர்தல் 2021 தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்குது. அது பிளஸ் வந்து நிறைய டிவிலாம் வந்தது. அப்போ கோடை விடுமுறை இல்லையா? கோடை விடுமுறை முடிஞ்சு தேர்தல் நடந்தது. கோடை விடுமுறையில் முடிந்து தேர்தல் முடிவுகள் வந்து பள்ளி ஆரம்பித்த உடனே பள்ளிகளை திறந்தால் உள்ள ஏகப்பட்ட லேப்டாப்புகள், கிட்டத்தட்ட 55,000 லேப்டாப்புகள் ஏதோ பள்ளிகளில் இருட்டறைகளில் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டு மாணவர்களும் கொண்டு போய் கொடுக்காம அது எல்லாமே வீணா போய் குப்பைக்கு தான் போச்சு. இதுக்கு அவர் பதில் சொல்லணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னுக்கு பின்னாக பேசுறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர் ஒன்று. 2வது வந்து அவரிடம் உண்மையிலேயே பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. அந்த பதில் இல்லாத பதில்களை இட்டு நிரப்புவதற்காக அவர் எதிர்கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருப்பார். இந்த எதிர்கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பதில் இதில் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதுல அவர் விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு பேக் ஃபயராக தான் ஆகும்.